ஹலோ சோல்ஜர்ஸ், இன்றைக்கி என்னதான் எஃப்பிஎஸ் கேம்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேம்ஸ் இருந்தாலும் ஒரு காலத்தில் பெஸ்ட்டு எஃப்பிஎஸ் கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஐஜிஐ தான். ஸோ இந்த ஐஜிஐ கேமுக்குள்ளே எந்தமான கதை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த கேம்ஸோட கதையை நம்ம அழகாக ஆர்டர் அடிக்கி தெளிவாக இதில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யாராவது கேம் விளையாடுறீங்களோ அவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கந்தசாமி, இந்த ஷோ காலக்கோடு கந்தசாமி. ப்ராஜெக்ட் ஐஜிஐ தொடக்கம். கதையோட தொடக்கத்தில் அமெரிக்காவோட நியூக்ளியர் பாம்பு ஒன்று திருடப்பட்டிருக்கு. இதை திருடவும் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாசகார செயலை தான் செய்ய போகிறாங்க. அதை தடுக்கணும்னா இது திருடவங்க யார் இருந்தால் கண்டுபிடிச்சாகணும். சரியான நேரத்தில் தான் இந்த திருட செயலுக்கு ரஷ்யன் ஆர்ம் டீலரான ஜோசப் ப்ரோபாய்க்கு தொடர்பு இருக்கிறதா அமெரிக்க அரசாங்கம் தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால அவனை பிடிச்சா மட்டும்தான் அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏஜென்ட் டேவிட் ஜோன்ஸை அனுப்பி வைக்கிறாங்க. அவருக்கு உதவியா ஆனியா அப்படின்ற ஒரு ஏஜென்ட் தேவையான தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனால் ரஷ்யாவில் இருக்கிற யாரும் சேரால ஜோசப் ப்ரோபாய் கடத்தப்பட்டிருக்கான். அவனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த நாசக்கார செயலுக்கு யார் காரணன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஜோசப் ப்ரோபாய் அடைச்சி வச்ச இடத்துக்கு டேவிட் ஜோன்ஸ் போக அந்த இடத்துல ஆனியா டேவிடுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தா. ஹெலிகாப்டர் மூலமாக அவனுக்கு உதவணும் அப்படின்னா அங்கே இருக்கிற மிசைல் அஞ்சன்ஸை மொத்தமாக அழிச்சிரு, அந்த ஹேர் டிஃபென்ஸை அழிச்சா மட்டும்தான் நமக்கு தேவையான அங்கேருந்து கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தா. இதனால் அவர் திருடுத்தனமாக ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஹேர் டிஃபென்ஸை மொத்தமாக பாம்பு வச்சு அழிச்சிடுறாரு. அதன் பிறகு ஆனியா எதிரிகளோட ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் அவனை மறைச்சி வச்சுருக்காங்க, அங்கே போய் பாருன்னு சொல்ல டேவிட் ஜான்ஸும் கஷ்டப்பட்டு யார் கண்ணுக்கும் தெரியாமல் ரகசியமாக அந்த இடத்துல நுழையிறாரு. ஆனால் அந்த இடத்துல அவன் தேடி வந்தால் இல்லவே இல்லை. இதை பார்த்து ஜோன்ஸ் அதிர்ச்சி அடைகிறாரு. ஆனால் அந்த இடத்துல தான் ஆனியா ஒரு விஷயம் சொல்லியிருந்தா, அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அவனை வேறு இடத்துல போய் அடைச்சி வச்சிருக்கணும், ஆனால் அது ரோடு வழியாக இல்லை விமான வழியாக தான் போயிருக்கணும் அப்படின்ட்டு ஆனியா சொல்ல டேவிட் ஜான்ஸ் பக்கத்தில் கண்ட்ரோல் டவருக்கு போய் ஏர்கிராஃப்டாக எடுத்து பார்க்குறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு அவன் எங்கே இருப்பான் அப்படின்னு தெரிய வருது. ஆனால் அங்கே தான் ஒரு உண்மையான விஷயம் புரிய வருது. இந்த இடத்துல ப்ரோபாய் அப்படின்ற பேரில் 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தன் தான் ஜோசப் ப்ரோபாய், இன்னொருத்தன் யார் அப்படின்ட்டு அவருக்கு தெரில அப்படின்னு சொல்ல ஆனியா சம்மந்தப்பட்ட இடத்துக்கு ஆட்களை அனுப்பிச்சு வைக்கிறான் அப்படின்னு சொல்கிறா. டேவிட் ஜான்ஸ் அங்கேருந்து ஜெட்டை திட்டுக்கிட்டு அவனோட மறைச்சி வச்சுற இடத்துக்கு கிளம்புனாரு. சரியான நேரத்துக்கு தான் அவனோட பேக்கப் டீம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவனோட டீமுக்கு ஸ்னைப்பர் மூலமா உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த டீம் லீடரோட ஹாரிசன் அவரோட ஆங்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல பதுங்கி போய்கிட்டு இருக்க அவரை தாக்க வந்த எனிமேஸ் எல்லாம் ஜோன்ஸ் ஸ்னைப்பரில் சுட்டு காலி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஹாரிசனோட ஆட்கள் ஜோசப் ப்ரோபாயை கண்டுபிடிச்சிடறாங்க. அவனை அங்கேருந்து அவங்க கஷ்டப்பட்டு யார் கண்ணுக்கும் மாட்டாதபடி காப்பாற்றி ஹெலிகாப்டர் மூலயமா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு புரிய வருது இவனை கடத்தி வச்சிருந்தது இவனுடைய மாமாவான யாக் ப்ரோபாய் தான். இதனால தான் அந்த இடத்துல 2 ப்ரோபாய் இருந்திருக்காங்க. ஜோசப்போடவே யாக் தான் ரொம்ப மோசமானவன். அவன் தான் யாருன்னே தெரியாத ஒரு வாரட் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த நியூக்ளியர் பாம்பை திருடி இருக்கான். இவனோட அடுத்துட்டு என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனோட கம்யூனிகேஷன் சேனலுக்கு போயிட்டு அதை ஹேக் பண்ணி அவங்க பேசுகிற முன்னாடி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆனியா சொல்ல டேவிட் ஜான்ஸும் அந்த இடத்துக்கு போகிறாரு. அவர் ஆனியா கொடுத்த வேலை சப்போர்ட் பண்ண முழு கண்ட்ரோலும் ஆனியா கிட்ட வந்துடுது. இங்கேருந்து தான் அவன் எங்கே இருப்பான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. அந்த நேரத்தில் யாக் ப்ரோபாய் ஒரு முக்கியமான மிஸ்ஸர் டீலில் இருந்தான். அவன் ரோடு வழியாக வந்த உடனே அவனை அப்படியே பிடிக்கிறதுக்காக கேப்டன் ஹாரிசனும் அவனோட ஆட்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. சரியான நேரம் டேவிட் ஜான்ஸ் அங்கே இருந்த மிகப்பெரிய ஃபியூல் டேங்குக்கு பாம்பு வச்சுட்டாங்கன்னு தப்பிச்சு வந்துடுறாரு. அந்த ஃபியூல் டேங்கை வெடிச்சு சதற அதை பார்த்துட்டு அவன் தன்னோட லிம்போ காரில் இருந்து எஸ்கேப் ஆகி ஓட பார்த்தான். அவனுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த கேப்டன் ஹாரிசனோட ஆட்களும் அவனை அந்த இடத்துலையே சுற்றி வளைச்சிடுறாங்க. இதனால் யாக் ப்ரோபாயும் இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை ஹெலிகாப்டர் மூலியமாக டேவிட் ஜான்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு கூப்பிட்டு வர முயற்சி பண்ணார். ஒரு வழியாக மிஷன் முடிஞ்சுது அப்படின்ட்டு அவங்க நிம்மதியாக வந்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அவங்களோட ரேடியோவுக்கு யாரோ ஒரு சரணடையும்படி சிக்னல் அனுப்பியிருந்தா. அவனோட குரலை கேட்டவிட யாக் ப்ரோபாய் அவன் வந்துட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவங்கள தாக்க அவங்க பின்னாடி வந்துக்கிட்டு ஒரு ஜெட் விமானம் அவங்க ஹெலிகாப்டரை தாக்கி அழிக்க முயற்சி பண்ணுது. மிசைல தாக்கப்பட்ட ஹெலிகாப்டர் அப்படியே கீழே விழுந்து ஒடுங்கிடுது. விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர்ல இருந்து யாக் ப்ரோபாயை ரஷ்யன் சோல்ஜர்ஸ் காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாரையுமே ஈக் அப்படின்ற ஒருத்தி கட்டுப்படுத்திட்டு இருந்தா. யாக் ப்ரோபாயை உயிரோட கொண்டு வா, மீதி இருந்த அமெரிக்கன் சோல்ஜரை அங்கேயே சுட்டு கொண்டுடு,
அவனை புறம் கூட வெளியே போகக்கூடாது, அங்கேயே எரிச்சிருங்க அப்படின்னு அவள் வாக்கி டாக்கியில் சொல்ல, இதை ஒட்டி கட்ட டேவிட் ஜான்ஸ் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அதனால ஜான்ஸுக்கு வேற வழி இல்லை, யாரை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இங்கே இருந்தாலும் தப்பிச்சு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். மேலும் அவங்க திருடி வச்சிருந்த நியூக்ளியர் பாம்பையும் கண்டுபிடிக்க முடியும். இதனால அவர் வேறு வழி இல்லாமல் தன்னந்தனியாக அவனை பிடிக்க கிளம்புறாரு. அந்த நேரத்தில் அவன் ஏதோ ஒரு ட்ரெயினில் தப்பிச்சு போயிட்டு இருக்கான் அப்படின்றத டேவிட் ஜான்ஸ் தெரிஞ்சிக்க அந்த ட்ரெயினில் ஏறி அவனை பிடிக்க முயற்சி பண்ணுறாரு. டேவிட் ஜான்ஸை பார்த்தவொன்னே அவன், நீ யாருக்காக துரத்திட்டு வர அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரியான ட்ரெயினை நோக்கி 2 ஜெட் விமானம் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஜெட் விமானத்துக்கு ஈக் அப்படின்றவ அந்த ட்ரெயினோட நிறுத்துங்க, அதை அழிங்கன்னு சொல்ல அந்த ட்ரெயினை நோக்கி மிசைல் ஏவப்படுது. ஆனால் அந்த தடவையும் டேவிட் ஜான்ஸுக்கும் யாக் பிரபேவுக்கும் எந்த ஒரு சாதாரணமும் ஏற்படலை. 2 பேருமே உயிர் தப்பிச்சிருந்தாங்க. அங்கேருந்து ஹெலிகாப்டர் திருடிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அந்த இடத்துல தான் டேவிட் ஜான்ஸுக்கு இதுக்கெல்லாம் காரணம் ஈக் அப்படின்ற ஒருத்தி தான். அவள் தான் இந்த பாம்பை திருடி வச்சிருக்கா அப்படின்றதும் தெரிய வருது. இவ தான் இவங்க தேடிக்கிட்டு இருந்த வார்ஹெட். இவ முன்னாள் சோவியத் ராணுவத்தில் இருந்த ஒரு முக்கியமான அதிகாரி. இப்போட கேம்புக்குள்ளே தான் அந்த பாம்பு ஒளிஞ்சிருக்கு. அதை மறுபடியும் மீட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனை முடியும்ட்டு அவர் புரிஞ்சிக்க அந்த பாம்பை நோக்கி அவர் நகர ஆரம்பிச்சிருந்தாரு. மேலும் அந்த இடத்துல தான் ஈக்கும் இருக்கா அப்படின்றத ஆனியா தெரிஞ்சுக்கிறா. இதனால அவ அந்த இடத்துல ஒரு சாப்பர் இருக்கு, அந்த பாம்பை தேடி எடுத்துக்கிட்டு ஈக்க உயிரோடவோ இல்லை பணமாவோ பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல, இந்த கஷ்டமான விஷயனுக்கு டேவிட் ஜான்ஸ் வேற வழி இல்லாமல் கிளம்பியிருந்தாரு. அந்த இடத்துல ஏகப்பட்ட எதிரிகள் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சுட்டு கொண்டுட்டு டேவிட் ஜான்ஸ் சொல்ல ஒரு வழியா அந்த பாம்பை அவர் பார்த்துடுறாரு. ஆனால் அந்த இடத்துல ஈக் இல்லை. திருடப்பட்ட அந்த பாம்பும் முழுசா இல்லை. அதுக்குள்ள இந்த மூலப்பொருளை மட்டும் யாரோ கழட்டி தனியாக எடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக இதை ஈக் தான் செஞ்சுருக்கணும், அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஆனியா சொல்ல, சரியா அந்த நேரத்தில் ஈக் பக்கத்தில் சாப்பரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறா. அவள் சரியா கோல்டு வார் காலத்தில் பயன்படுத்தின மேஜர் புளூட்டோனியம் பிளான்ட்டுக்கு போயிருந்தா. இனிமேல் சாதாரண விஷயம் இல்லை, இது மிகப்பெரிய விஷயம் அப்படின்றதுனால ஆனியாவும் ஹாரிசனும் டேவிட் ஜான்ஸுக்கு உதவுறதுக்காக சம்மந்தப்பட்ட இடத்துக்கு கிளம்ப அந்த இடத்துல நுழைஞ்ச டேவிட் ஜான்ஸ் அங்கிருந்து அடியாட்களை சுட்டுக்கொண்டு நுழைறாரு. அந்த இடத்துல ஏகப்பட்ட செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருந்துச்சு. ஆனியா அதை டீஆக்டிவேட் பண்ண ஜான்ஸ் உள்ள நுழைஞ்சி ஈக்க தேடினாரு. ஈக்க சுட்டுக்கொள்ற தவிர இது எப்போ வர வழி இல்லை. அவளை உயிரோட விடுற ஒரு நேரமும் அது ஆபத்து தான் அப்படின்ட்டு டேவிட் ஜான்ஸ் ஈக்க தேடி போக ஈக் அங்கே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தா. டேவிட் ஜான்ஸ் ஒரு வழியா பாம்பு அண்டர் கிரவுண்ட்ல கண்டுபிடிச்சிடுறாரு. மேலும் அந்த இடத்துல தான் ஈக் டேவிட் ஜான்ஸை நேராக எதிர்க்க ஆரம்பிச்சிருந்தா. அவரை சுட்டு வீழ்த்த முயற்சி பண்ணிட்டு இருந்தா. அவருக்கு உதவுறதாக ஆனியா அண்டர் கிரவுண்ட்ல அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிட்டு இருந்தா. ஒரு பக்கம் ஈக் அவன் ஆளுங்க துரத்த ஆனியா கஷ்டப்பட்டது பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்க. டேவிட் ஜான்ஸ் கஷ்டப்பட்டு ஈக்க கொண்டுடுறாரு. சரியான நேரத்தில் ஆனியா அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிடுறா. ஒரு வழியாக இவங்க இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. IGI-2 கவர்ட் ஸ்ட்ரைக். IGI-1 நடந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு டேவிட் ஜான்ஸ் இன்னொரு முக்கியமான ஆபரேஷனில் கலந்துருந்தார். இந்த முறை அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆனியாக்கு பதிலாக பிலிப் ஒயிட் அப்படின்ற ஒருத்தர் இருந்தான். இந்த முறை அமெரிக்க ஃபெசிலிட்டியிலிருந்து ஒரு முக்கியமான சிப் திருடப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு ரஷ்யன் மாஃபியாவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால அதை கண்டுபிடிக்க தான் டேவிட் ஜான்ஸ் அதில் இருந்தார். இதில் சுட்டு கொண்டுட்டு டேவிட் ஜான்ஸ் கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிக்க அது ப்ரோட்டோடைப் மைக்ரோசிப். இந்த ப்ரோட்டோடைப் மைக்ரோசிப்பை அவர் கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. அந்த சிப்பை சயின்டிஸ்ட்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இது ஒரிஜினல் சிப்பே கிடையாது, அதில் எடுக்கப்பட்ட ஒரு டூப்ளிகேட் சிப். ஒரிஜினல் ப்ரோ சிப்பை விட இது அட்வான்ஸாக இருந்தாலும் இது ஒரிஜினல் சிப்பே இல்லை. இதனால இந்த விஷயம் சீரியஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இதனால் டேவிட் ஜான்ஸ் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக உக்ரைனோட பார்டருக்கு போயிருந்தார். அந்த நேரத்தில் உதவி செய்ய ராபர்ட் குஸ்ட் அப்படின்ற ஒருத்தன் பைலட்டாக இருந்தான். ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருந்த அட்வான்ஸ் சிப்போட ப்ளூ பிரிண்ட் தேவைப்படுது. இதனால டேவிட் ஜோன்ஸ் ரஷ்யர்களோட வெப்பன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டரிக்கு போறாரு. அந்த இடத்துல அவர் சத்தமில்லாமல் சிலரை கொண்டுட்டு பதுங்கி முன்னேறினாரு. அந்த சிப்போட ப்ளூ பிரிண்ட்டை கஷ்டப்பட்டு கைப்பற்றுறாரு. அங்கேருந்து வர்றதுக்காக ஹெலிகாப்டர் நேரத்தில் பிலிப் ஒயிட் ஒரு உண்மையை சொல்கிறான். அந்த நேரத்தில் அங்கே சயின்டிஸ்ட் எல்லாம் அவன் கொண்டு வச்சிருந்தான். இந்த ENP டெக்னாலஜி எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இதோட நான் IGI விட்டு கிளம்புறான் அப்படின்னு அவன் சொல்ல, நடக்கிறது எதுவும் புரியாமல் டேவிட் ஜான்ஸ் முடிச்சுக்கிட்டு இருக்க அவருக்கு எதிரில் பைலட்டாக இருந்த ராபர்ட் குஸ்ட் மற்றதை சொல்ல ஆரம்பிச்சிருந்தான். ப்ளூ பிரிண்டை கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி, இதோட நீ மேலே போய் சேரு அப்படின்ட்டு டேவிட் ஜான்ஸை கொல்ல வர
அவர் அந்த ஹெலிகாப்டர் இருந்து எகிரி குதிச்சு தப்பிச்சிடுறாரு. டேவிட் ஜோன்ஸ் விழுந்திருக்க அந்த நேரத்தில் ஆனியா கால் பண்ணியிருந்தா. அவள் ஜோன்ஸுக்கு உதவி பண்ணியிருந்தா டேவிட் ஜோன்ஸ் அங்கேருந்து ஐஜியோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வர அந்த இடத்துல அவரை மீட் பண்ணுறதுக்காக சாண்டல் ஆன் இருந்தார். அவர் தான் அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தார். வெளியே போயிட்டோ ராபர்ட் குஸ்டும் இந்த சிப்பை திருடுறதுக்காக தான் கடந்த 2 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவன் திருட்டு போனது ஒரு நானோ டெக்னாலஜி. கிட்டத்தட்ட இதுதான் வருங்கால டெக்னாலஜியே. இது தவறானவங்க கைக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லாத விபரீதங்களை கொண்டு வரும். ஸோ அதனால் இது கண்டிப்பாக அவங்ககிட்ட மீட் ஆகணும் அப்படின்ட்டு செனடர் சொல்ல டேவிட் ஜான்ஸ் கூட சேர்ந்து ஆனியாவும் ஒர்க் பண்ண ஒத்துக்கிறா. தப்பிச்சு போன பிலிப் போயிட்டும் ராபர்ட் குஸ்டும் அவங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி எல்லா விஷயங்களையும் மொத்தமாக அழிச்சிட்டு போயிருந்தாங்க. அது டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி. இதுக்கப்புறம் எங்கே போவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு யாருக்குமே தெரியல. அதனால் அவர் வழி இல்லாமல் முதல் பக்கத்தில் நம்ம பார்த்த யாக் பிரபாயை தேட முயற்சி பண்ணுறாங்க. யாக் பிரபாய் ரஷ்யாவோட பிஸ்னஸ் ரொம்ப தோல்வி அடைஞ்சதுனால இப்போதைக்கு அவன் லிபியாவில் தஞ்சம் பெற்றிருக்கான். அவன்கிட்ட விசாரிச்சா இதை பற்றியா தெரியும் அப்படின்ட்டு அவனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவனை லிபியா இன்டெலிஜென்ஸ் கைது பண்ணி வச்சுருக்காங்க. அவனை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்து விஷயத்த கறக்க முடியும். இதாக ஜோன்ஸ் லிபியாவுக்கு போக ஆனியா அவனுக்கு உதவி செஞ்சுருந்தா. அவர் ரகசியமாக செக்யூரிட்டிகளை தகர்த்துட்டு யாக் பிரபாயை சந்திக்க அவன் அங்கேருந்து எழுந்து வர மாட்டான் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருந்தான். ஏன் அப்படின்னா அவனுக்கு கீழே அவனோட பாமையே யாரோ வச்சுருக்காங்க. நாங்கள் எந்திரிச்சா செத்துருவேன்னு அவன் சொல்ல அந்த நேரத்தில் மேஜர் சாலாப் சைடு அப்படின்றவன் டேவிட் ஜான்ஸை துப்பாக்கி முனையில் கைது பண்ணிடுறான். முட்டாள்தனமாக எதுவும் செய்யாத அப்படின்னு ஆனியா ஒயர்லெஸில் சொல்ல டேவிட் ஜோன்ஸும் சரணடைஞ்சிடுறாரு. 2 பேரும் வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்பொழுது டேவிட் ஜோன்ஸ் அவங்ககிட்ட பிலிப் பாயிட்டை பற்றி கேட்டார். அதுக்கு அவன் பிலிப் பாயிண்ட் அவருடைய கஸ்டமர் தான், ஆனால் அவனை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, எல்லாமே என் வில்லாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த நேரத்தில் 2 பேரையும் சிறையில் அடைச்சி வச்சிடுறாங்க. ஜோன்ஸ் சிறையாதிகளை கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிக்கிறாரு. கூட தான் தேடி வந்த யாக் பிரபாவையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஆனால் அவங்க வந்த வண்டி பாதி ரிப்பேர் ஆகிடுது. இதனால் அவர் யாக் பிரபாவை அந்த இடத்துல விட்டுட்டு அவனை வில்லாவுக்கு போய் ஆதாரங்களை தேடுறாரு. அவன் பெட்ரூமில் இருந்த சேஃபில் தேவையான ஷிப்பிங் பேப்பர்ஸையும் ஹார்ட் டிஸ்கையும் எடுத்துக்கிட்டு அவனோட லக்ஸரியான லிம்போவை எடுத்துக்கிட்டு அவனை காப்பாற்றுறாரு. அங்கேருந்து 2 பேரும் ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. சேஃபான இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் யாக் ஜோன்ஸ் கிட்ட நான் அனுப்பிச்சி வச்ச சரக்கெல்லாம் இன்னும் 3 நாளில் போர்ட் சஃபாகுக்கு போய் சேர்ந்துடும், அந்த இடத்த ஒயிட் அதை வாங்கிக்குவான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தான். அங்கே போனவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல டேவிட் ஜோன்ஸ் போர்ட் சஃபாகாவுக்கு போகிறாரு. அந்த இடத்துல குயிஸ்ட் துப்பாக்கி முனையில் சிறை பிடிச்சிடுறான். அவனோட ஆளுங்கிட்ட அவன் இவனோட கையக்களை செயினில் கட்டி தண்ணியில் தூக்கி போடு அப்படின்னு சொல்ல அவனை ஆளுங்களும் அவனை இழுத்துட்டு போனாங்க. அதனால டேவிட் ஜான்ஸ் அங்கிருந்தவங்கள கத்தியிலே குத்தி கொண்டுட்டு குயிஸ்டை தேடி கிளம்புனாரு. அவன் ஜான்ஸை கொள்ள வர டேவிட் ஜான்ஸ் வேறு வழி இல்லாமல் அவனை அங்கேயே சுட்டு கொண்டுடுறாரு. இவனை அவசரப்பட்டு கொண்டதுனால ஒயிட் எங்கே இருப்பான் அப்படின்றது ஜான்ஸுக்கு தெரியாமே போயிடுது. வேறு வழி இல்லாமல் அவர் அங்கேருந்து கிளம்ப ஆனியா ஜான்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறா. ஒருவேளை ஒயிட் ஸ்ப்ராலி தீவில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நீ அங்கே போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆனால் அந்த தீவு சைனாவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்ற கேள்வி மொத்த ஐஜி டீமுக்கே வந்திருந்தா கூட டேவிட் ஜான்ஸ் அதை கண்டுபிடிக்க அங்கே போயிருந்தாரு. ஒயிட் அந்த தீவுக்கு ஏகப்பட்ட போர்க்கப்பல்களை அனுப்பிச்சு வச்சிருக்கான். இது கண்டிப்பாக ஏதோ ஒரு போர் உருவாக்குற காரணமாக தான் இருக்கணும், இது சாதாரண நடக்கிற விஷயம் இல்லை அப்படின்ட்டு ஐஜிஐ டீம் சந்தேகப்பட அந்த இடத்துல ஒயிட் ஏதோ ஒரு சைனீஸ் லீடர் கூட நட்பாக பேசிக்கிட்டு இருக்கிறத டேவிட் ஜோன்ஸ் கவனிக்கிறாரு. இவன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்ல ஆனியா அவன் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறா. அந்த சைனீஸ் லீடர் பேர் ஜெனரல் வூ ஜிங். இப்போ அவன் டெம்பிள் ஹவுஸில் இருப்பான் அப்படின்னு ஆனியா சொல்ல அந்த இடத்துல ஏகப்பட்ட வீரர்கள் காவலுக்கு இருந்தாங்க. இதனால் டேவிட் ஜான்ஸ் லாவகமாக சிலரை கொண்டுட்டு நைஸாக உள்ள நுழைகிறாரு. அந்த இடத்துல சைனீஸ் லீடரும் ஒயிட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒயிட் ரொம்ப கோவத்தில் இருந்தான். ராபர்ட் குஸ்ட்டை காணோம், பொருள் வாங்க போனவன் இன்னும் திரும்பி வரவே இல்லை, அவனுக்கு என்ன ஆச்சு, அவனே நீங்கள் தேடல அப்படின்னு கேட்க அந்த சைனீஸ் மாஸ்டர் பெருசாக கவலைப்படவே இல்லை. நமக்கு தேவை சிப்பு தான், அதெல்லாமே நம்ம கிடச்சிருச்சு, இதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்தால் என்ன வரல எனக்கு என்ன அப்படின்னு கேட்டார். இதனால் ஒயிட்டுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. உங்களுக்கு அந்த சிப்பு தான் முக்கியம், அதனால கிடச்ச உடனே என் ஃப்ரெண்டை கொண்டுட்டீங்க அப்படின்ட்டு அவன் மேலே பயங்கரமாக கோவப்பட்டான். இதை கேட்ட சேனல் வூ சிங் நான் அவனை கொல்லலை, ஆனால் இப்போ நீ சாவு அப்படின்னு ஒயிட் அந்த இடத்துலையே சுட்டு கொண்டுடுறான். இங்கே தான் டேவிட் ஜோன்ஸ் புரிஞ்சுக்கிறாரு, இங்கே பிரச்சனை ஒயிட்டோ ராபர்ட் குஸ்டோ கிடையாது, இந்த சைனீஸ் லீடர் தான் அப்படின்னு. இவனுக்கும் அந்த சிப்புக்கு என்ன சம்மந்தம்,
எதுக்காக அதை வாங்கினா அப்படின்ட்டு டேவிட் ஜான்ஸ் அங்கிருந்த கம்ப்யூட்டர்கள் இருந்து ஆவணங்களை தேடிக்கிட்டு இருந்தாரு. அங்கதான் அவருக்கு முக்கியமான விஷயம் புரிய வருது. சைனீஸான ஜெனரல் ஊசிங் ஒரு சேட்டலைட்டை உருவாக்கிட்டு இருக்கான். அந்த பவர்ஃபுல்லான சேட்டலைட் மூலியமா அமெரிக்காவோட மிசைலையும் சேட்டலைட்டையும் கண்ட்ரோல் பண்ணி மூன்றாம் உறவை போல உருவாக்குறதுக்காக இவன் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். மேலும் அந்த சேட்டலைட் அவன் இன்னைக்கே விண்ல ஏவ போறான் அப்படின்ட்டு டேவிட் ஜான்ஸுக்கு தெரிய வர தடுக்கிறதுக்காக ஒரு கிளம்ப சரியா ஜெனரல் ஊசிங் கிட்ட மாட்டிக்கிறாரு. டேவிட் ஜான்ஸை பார்த்தோன்னா அவன் திமுறா பேசிக்கிட்டு இருந்தான். உன்னால தடுக்க முடியாது, உலக போரில் நீயும் நாடும் மொத்தமாக அழிஞ்சிடும் அவன் பேசிக்கிட்டு இருக்க. அவன் பேச்சு நிறுத்தத்துக்குள்ளேயே டேவிட் ஜான்ஸ் அவனை சுட்டு கொன்னுடுறாரு. ஆனால் அந்த ராக்கெட் தடுக்கப்படலை. அதுக்கான கவுண்ட் டவுன் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. அதை இப்போதே தடுக்க முடியல அப்படின்னாலும் அதோட பாதியை மாற்றி விட முடியும். அதனால அதை தடுக்கலாம் அப்படின்ட்டு ஹானியா சொன்னதை கேட்டு அந்த ராக்கெட் இருக்கிற இடத்துக்கு டேவிட் ஜான்ஸ் கிளம்புனாரு. ராக்கெட் ஏவ தயாரா இருக்க ஜோன்ஸ் கஷ்டப்பட்டு அந்த இதில் முன்னேறிக்கிட்டு இருந்தாரு. வழிகிற அத்தனை பேரையும் கொண்டுட்டு அந்த ராக்கெட்டை ரீப்ரோகிராம் பண்ண முயற்சி எடுத்தாரு. அவரே ராக்கெட் மேலே ஏறி ரீப்ரோகிராம் பண்ண அதோட பாதையில மேனுவலாவே மாத்திட்டு மேனுவலாவே அந்த ராக்கெட்டை லான்ச் பண்றாரு. அந்த ராக்கெட் ஊசிங் திட்டப்படி பயணிக்காம மாற்று பாதையில பயணிக்க டேவிட் ஜோன்ஸோட வேலை கச்சிதமா முடிஞ்சிருச்சு. அவரை காப்பாற்றுறதுக்காக ஐஜியோட ஆட்கள் அவர் இருக்கிற இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஹானியா அவரை காப்பாற்ற வர அந்த இதில் டேவிட் ஜோன்ஸ் ரொம்பவே களைப்பாக இருந்தார். இதோட இந்த கதையும் முடியுது. இதுதான் ஐஜியோட காலகட்டங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த கேமோட கிராஃபிக்ஸ் ரொம்ப லோவாக இருக்கலாம், ஆனால் இந்த கேமுக்கு அடுத்தது வந்த பல ஸ்டெல்த் கேமுக்கு இதுதான் முன்னோடி. ஸோ இது ரொம்ப முக்கியமான கேமும் கூட. இதே மாதிரி இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறதுக்கு பிசி வேணும் அப்படின்னா நம்ம டீமோட நம்பர் இருக்குது. ஸோ பிசி பில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கால் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த கேமோட டைம்லைன் வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவை நம்ம அடுத்தது பார்க்கலாம். கேமோட கதைகளை நம்ம ஏழு சேனலில் பார்க்குற மாதிரி மூவிஸோட கதைகளுக்கு நம்ம மிஸ்ஸாகிய சேனல் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மூவி ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாமல் கார்ட்டூன், அது மட்டும் இல்லாமல் காப்பி கேட், இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான சொல்ல சந்திக்கிறேன். பாய்.